வீரத்தாய் குயிலி. தமிழ் மண்ணில் தாய்மண்ணின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து பெரும் புரட்சி போரை நடத்தியவர்தான் வீரமங்கை விருப்பாச்சி வேலுநாச்சியார் அவர்கள். அவரது பெருமைமிகு தளபதியாக இருந்தவர்தான் வீரமங்கை குயிலி. 1750களில் பெரும் பெண்கள் படையணியை கட்டி வீரச்சமர் புரிந்தவர் அரசியார் வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாரின் வளரிப்படையும் பெண்கள் படையும் ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தன. வேலுநாச்சியாரின் வளரிப்படைக்கு தலைமை வகித்து தமிழரின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றியவர்தான் வீரமங்கை குயிலி. விருப்பாச்சிபாளையத்தில் வேலுநாச்சியார் அவர்கள் தங்கியிருந்த காலத்தில் அவரது சிலம்புவாதியார் வெற்றிவேலுவும் உடன் இருந்தார். அவரை மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவே நம்பி வந்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆனால் வெற்றிவேல் வாதியாரோ வேலுநாச்சியாரின் போர்த்தந்திரங்களை ஆங்கிலேயருக்கு காட்டி கொடுத்து வந்தார். விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கையில் இருக்கும் தனது தாயாரை காண சிவகங்கைக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் வீரமங்கை குயிலி. அப்பொழுது வெற்றிவேல் வாதியார் அவர்கள் குயிலியிடம் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்க தெரியாது என்று பதிலளித்தார் குயிலி. உடனே வெற்றிவேல் வாதியார் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அதை சிவகங்கை அரண்மனை அருகில் இருக்கும் மல்லாரி ராயன் என்பவரிடம் கொடுக்க சொன்னார். வெற்றிவேல் வாதியாரின் கடிதத்தை வாங்கி வைத்துக் கொண்டார் குயிலி. சந்தேகப்பட்டு வெற்றிவேல் வாதியாரின் கடிதத்தை படித்து பார்க்க அதில் வெற்றிவேல் வாதியாரின் துரோகம் தெரிய வருகிறது. வெற்றிவேல் வாதியாரின் குடிசைக்கு ஆக்ரோஷமாக சென்ற குயிலி அவரை குத்தி படுகொலை செய்து விடுகிறார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவராக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக வீரத்துடன் செயல்படுபவராக இருந்ததால் வேலுநாச்சியாரின் மெய்காப்பாளராக நியமிக்கப்பட்டார். இதை சிலர் எதிர்த்த போது சாதி பார்க்காதவர்கள்தான் எனது படையணியில் இருக்க வேண்டும் என பிரகடனமே செய்தவர்தான் வேலுநாச்சியார். மருது சகோதரர்களின் துணையுடன் 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு 1780இல் விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை நோக்கி வேலுநாச்சியாரின் படையணி புறப்பட்டது. அதில் பெண்கள் படையணியான உடையாள் அணிக்கு தலைமை வகித்தார் வீரத்தாய் குயிலி. வேலுநாச்சியாரின் படையணி திண்டுக்கல்லிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு தடையாக தகர்த்து கொண்டே சிவகங்கையை நோக்கி சீறியது. 8 ஆண்டுகளுக்கு பிறகு போருக்கு தேவையான தடவாளங்கள் வந்து சேர்ந்தன. 12 பீரங்கி வண்டிகள், நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் திப்பு சுல்தானால் வேலுநாச்சியார் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1780ஆம் ஆண்டு ஐப்பசி திங்கள் 5ஆம் நாள் விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை நோக்கி வேலுநாச்சியாரின் படையணி புறப்பட்டது. உடையாள் பெண்கள் படையணிக்கு தலைமை வகித்து கம்பீரமாக குயிலி வந்து கொண்டிருந்தார். முத்துவடுகநாதரின் படுகொலையில் பெரும் பங்காற்றிய மல்லாரி ராயன் முதலில் மதுரை கோச்சடையில் எதிர்த்து நின்றான். 1 மணி நேர போரிலேயே மல்லாரி ராயன் குத்தி கொலை செய்யப்பட்டான். ஆங்கில அதிகாரி ஜோசப் ஸ்மித் வேலுநாச்சியாரின் படையணிகளை காளையார் கோயிலில் எதிர்கொண்டான். அங்கும் தமிழர் படை வெற்றி கொடி நாட்டியது. ஆங்கில படைகள் புறமுதுகிட்டு ஓடின. வேலுநாச்சியாரின் படைகள் சிவகங்கை சீமையில் வெற்றி முழக்கத்துடன் நுழைந்தன. ஆனால் அங்குதான் யாரும் எதிர்பாராத ஆபத்து காத்து கொண்டிருந்தது. தனது நயவஞ்சகத்தால் மறைந்திருந்து வேலுநாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதரின் உயிரை பறித்த ஆங்கில தளபதி பாஞ்சோர் காளையார் கோயிலிலிருந்து சிவகங்கை வரை அடிக்கு ஒரு போர் வீரனை அரண்மனை வரை நிறுத்தியிருந்தான். அனைவரது கரங்களிலும் துப்பாக்கிகள் இருந்தன. பீரங்கிகளும் கோட்டையை சுற்றி நிறுத்தப்பட்டிருந்தன. அரண்மனை கிடங்கில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் குவிக்கப்பட்டிருந்தன. என்னதான் வீரமறவர்கள் வேலுநாச்சியாரின் படையணியில் இடம்பெற்றிருந்தாலும் ஆங்கிலேயரின் நவீன ஆயுதங்கள் மிகப்பெரிய சவாலாக இருந்தன. விருப்பாட்சியிலிருந்து தொடர் வெற்றிகளை பெற்று வந்த வேலுநாச்சியாருக்கு இறுதிப் போரில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்று நினைப்பதற்கே அச்சமாக இருந்தது. இருப்பினும் நம்பிக்கையை கைவிடவில்லை. அதே நேரம் அங்கே ஒரு தள்ளாத கிழவி வந்து கொண்டிருந்தாள். சபைக்கு நடுவே தடுமாறி நடந்து வந்த அவள் வேலுநாச்சியாரை வணங்கிவிட்டு பேசத் தொடங்கினாள். தளவாய் பெரிய மருது அவர்களே, இப்பொழுது நவராத்திரி விழா நடந்து வருகிறது. நாளை மறுநாள் விஜயதசமி அன்று சிவகங்கை கோட்டையில் உள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் கொலு வைக்கப்படுகிறது. இதை பார்ப்பதற்காக அன்று ஒரு நாள் காலை மட்டும் பொதுமக்களுக்கு, அதுவும் பெண்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி ராணியாரின் தலைமையில் பெண்களின் படையணி கோட்டைக்குள்ளே ராணியாரின் தலைமையில் புகுந்துவிடும். பிறகு என்ன, வெற்றி நமது பக்கம்தான் என அவள் மூச்சு விடாமல் சொல்ல அத்தனை பேரின் கண்களும் வியப்பில் விரிந்தன. பெரிய மருதுவின் சந்தேக பார்வையை கண்டதும் அந்த பெண் கடகடவென நகைத்தாள். பேராண்டி பெரிய மருது, இப்பொழுது என்னை தெரிகிறதா என தனது தலையில் கை வைத்து வெள்ளை முடியை விலக்கினாள். அந்த முடி
கையோடு வந்தது. குயிலி புன்னகையோடு நின்றிருந்தாள். ஆம், கோட்டையை வேவு பார்க்க வேலுநாச்சியாரின் உயிர் தோழி குயிலி மாறுவேடத்தில் சென்றாள் என்ற உண்மை பளிச்சிட்டு நின்றது. என்ன பெரிய மருது, உங்கள் சந்தேகம் தீர்ந்ததா? நாளை மறுநாள் நமது படைகள் போர் முரசு கொட்டட்டும். இந்த முறை ஒலிக்கும் முரசு வெள்ளையரின் அடிமை விலங்கை உடைத்து விடுதலை வெளிச்சத்தை கொண்டு வரும் முரசாக ஒலிக்கட்டும். ஆணையிட்டு விட்டு சென்றார் வேலுநாச்சியார். ராணி குறிப்பிட்டது போல படைகள் 2 பிரிவாக பிரிந்து முரசறைந்து போர் முழக்கமிட்டு புறப்பட ராணி வேலுநாச்சியாரின் தலைமையில் பெண்கள் படை சிவகங்கை நோக்கி புறப்பட்டன. அம்மனுக்கு சாத்தி வழிபட அவர்கள் கையில் பூமாலைகளுடன் அணிவகுத்தனர். பூமாலைகளுக்குள் கத்தியும் வளரியும் பதுங்கி இருந்தது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது. வேலுநாச்சியாரும் தனது ஆபரணங்களை எல்லாம் களைந்துவிட்டு சாதாரண பெண் போல் அரண்மனைக்குள் புகுந்தார். 8 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரோடு வந்தது இப்பொழுது மாறுவேடத்தில் தான் மட்டும் தனியாக வரவேண்டியிருக்கிறதே என்பதை எண்ணி வேலுநாச்சியார் ஒரு கணம் கலங்கினார். ஆனால் ஒரே நொடியில் அந்த கலக்கம் காலாவதியானது. எனது கணவரை மாய்த்து நாட்டை நயவஞ்சகமாக அடிமைப்படுத்திய கயவரை ஒழிப்பேன், விடுதலை சுடரை நாடு முழுவதும் விதைப்பேன் என்ற வீர சபதம் நினைவில் வந்தது. அவரின் கண்கள் கோட்டையின் ஒவ்வொரு பகுதியையும் அலச ஆரம்பித்தது. விஜயதசமி என்பதால் ஆயுதங்கள் அனைத்தையும் வழிபாடு நடத்த கோட்டையின் நிலா முற்றத்தில் குவித்து வைத்திருந்தனர். ஒரு சில வீரர்களின் கைகளில் மட்டுமே ஆயுதங்கள் இருந்தன. ராணியின் கண்கள் கோட்டையை அளவெடுத்தது போலவே குயிலியின் கண்களும் கோட்டையை அளவெடுத்தன. கோட்டையின் நிலாமுற்றத்தில் குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கண்டதும் அவளது மனதில் மின்னலென ஒரு திட்டம் தோன்றி மறைந்தது. ஆனால் அந்த திட்டத்தை வெளியில் சொன்னால் அனுமதி கிடைக்காது என்பதை அறிந்திருந்த குயிலி ராணி வேலுநாச்சியாரை பிரிந்து கூட்டத்துடன் கலந்து கொண்டார். அதே நேரத்தில் கோட்டையில் பூஜை முடிந்தது. அனைவரும் கோட்டையை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். பொதுமக்கள் கூட்டமும் மெதுவாக கலையத் தொடங்கியது. வேலுநாச்சியார் தனது போரை தொடங்க இதுவே தருணம் என உணர்ந்தார். அவரது கை மெல்ல தலைக்கு மேல் உயர்ந்தது. மனதிற்குள் ராஜராஜேஸ்வரியை வணங்கியபடியே வீரவேல் வெற்றிவேல் என விண்ணதிர முழங்கினார். அந்த இடிக்குரல் அரண்மனையே கிடுகிடுக்கும் வகையில் ஒலித்தது. ராணியின் குரலோசையை கேட்டதும் பெண்கள் படை புயலென சீறியது. புது வெள்ளமாய் பாய்ந்தது. மந்திர வித்தை போல் பெண்களின் கைகளில் வாளும் வேலும் தோன்றின. ஆயுதங்கள் அனைத்தையும் மின்னலென சுழற்றி ஆங்கிலேயரை சிவகங்கை பெண்களின் படை வெட்டி சாய்த்தது. இந்த காட்சியை மேல் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆங்கில தளபதி பாஞ்சோருக்கு இடி விழுந்தது போல் ஆயிற்று. சார்ஜ் என பாஞ்சோர் தொண்டை கிளிய கத்தியபடி தனது இடுப்பில் இருந்த 2 கைத்துப்பாக்கிகளை எடுத்து சராமாரியாக சுட ஆரம்பித்தான். வெள்ளை சிப்பாய்கள் ஆயுத குவியலை நோக்கி ஓடிவர ஆரம்பித்தார்கள். வேலுநாச்சியார் பாஞ்சோரை பிடிக்க மேல்மாடிக்கு செல்வதற்குள் அங்கிருந்த யாரோ ஒரு பெண் தன் உடல் முழுவதும் கொழுந்துவிட்டு எரியும் தீயோடு வீரவேல் வெற்றிவேல் என அண்டம் பொடிபட கத்திக்கொண்டே ஆயுத குவியலை நோக்கி குதித்தாள். முற்றத்தில் இருந்த ஆயுதங்கள் அனைத்தும் வெடித்தும் தீப்பிடித்தும் எரிந்தன. ஆயுத குவியலில் பற்றிய தீயை கண்டதும் பாஞ்சோரும் அவனது வீரர்களும் நிராயுதபாணியாகி பயந்து நின்றனர். பாஞ்சோர் தப்பி ஓட முயன்றான். ஆனால் வேலுநாச்சியாரின் வீரவாள் அவனை வளைத்து பிடித்தது. தளபதி சரணடைந்தான். கோட்டை மீண்டும் ராணியின் கைக்கு வந்தது. அதே நேரத்தில் பெரிய மருதுவும் வெற்றியோடு வந்தார். திருப்பத்தூர் கோட்டையை வெற்றி பெற்ற சின்ன மருதுவும் தனது படையணிகளோடு வந்து சேர்ந்தார். வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்தது. ஆனால் வேலுநாச்சியாரின் கண்களோ தனது உயிர் தோழியும் இந்த வெற்றிக்கு வித்திட்டவளுமான குயிலியை தேடியது. குயிலி என்ன ஆனார்? போர் தொடங்கிய போது குயிலியின் எண்ணம் ஆயுத கிடங்கின் மேல் நின்றது. அப்போது அவள் எண்ணினாள், நமது விடுதலைக்கான இறுதி போர் இது. இப்போது நாம் தோல்வியடைந்தால் இனி நாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வெற்றியடைய முடியாது. நான் வெற்றிக்கு வழிகாட்ட ஒளியூட்டப் போகிறேன் என கூறியபடியே உடல் முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு கோயிலில் இருந்த தீப்பந்தத்துடன் அரண்மனையின் முற்றத்தை நோக்கி பறந்தாள். அரண்மனை முற்றத்தை அடைந்ததும் தனக்குத்தானே தன் உடலில் தீ வைத்து கொண்டு அந்த ஆயுத குவியலின் மீது குதித்து விட்டாள். வெள்ளையரை நிராயுதபாணியாக்கி வெற்றியை தனது தலைவிக்கு தர தன்னையே பலியாக்கி கொண்டார். மானம் காக்கும் மறவர் சீமையின் விடுதலைக்காக குயிலி தன்னையே பலியிட்டு கொண்டாள்.
இதை அறிந்ததும் அந்த தியாக மரத்திற்காக வேலுநாச்சியாரின் வீரவிழிகள் அருவியாய் மாறின. கண்ணீர் வெள்ளம் அவரது உடலை நனைத்தது. அவர் மட்டுமா அழுதார்? குயிலிக்காக சிவகங்கை சீமையே அழுதது. குயிலி போன்ற தியாகச் சுடரின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகைதான் இந்தியாவுக்கு விடுதலை வழிகாண வைத்தது. தங்கள் உடலையே எரிபொருளாக்கிய இன்னும் எத்தனையோ குயிலிகள் சரித்திரம் ஏறாமல் சருகாகி போனார்கள். அவர்களின் உன்னத தியாகத்திற்கு தலை வணங்குவோமாக. ஆம், உலகின் முதல் தற்கொலைப்படை போராளியாக சரித்திரத்தில் இடம் பிடித்தாள் குயிலி.